அனைவருக்கும் வணக்கங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேர் ஊன்றி அரசன் போல் வாழ்ந்து வாழையடி வாழையாக நலமுடன் வளமுடன் வாழ்வோம். நான் உங்கள் குமரவேல் ஜோதிடர். இப்போ இந்த புது வருஷங்க அதாவது ஆங்கில புத்தாண்டுங்கிறது 1/1/2025 இந்த இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா கிரகங்கள், அதாவது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதெல்லாம் இந்த 9 கிரகங்களுமே இந்த இந்த வருஷத்துல பயிற்சியாங்க. இது ஒரு விசேஷம் தாங்க. சரிங்களா? அப்போ சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா 29/3/2025ங்க. குரோதி வருஷம், வைகாசி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமைக்கு இந்த சனி பயிற்சி ஆகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி குரு பயிற்சி, அதாவது பார்க்கும்போது 16/5ங்க 2025 விசுவாச வருஷம் வைகாசி மாதம், அதாவது 2ஆம் தேதி இந்த குரு பயிற்சி ஆகுதுங்க. அதே மாதிரி 18/5/2025 விசுவாச வருஷம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது சனி பயிற்சி குரு பயிற்சி அந்த பயிற்சி ஆகக்கூடிய ராசிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இப்போ நான் அப்பவே சொன்ன மாதிரி ஆள் போல் தலைத்துன்னு சொன்னோம் அப்படின்னா, அதாவது பெரிய பெரிய மகான்கள், ரிஷிகள் அப்படின்னா இவங்க ஆள் போல் தலைத்து வாழணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க. எதுக்கு அப்படின்னா, ஆலமரம் அது ரொம்ப ஒரு ஒரு அதிசயமான மரங்க. ஆலமரம் ஆலமரம் 1000 வருடங்கள் வாழக்கூடியது. ஆலமரம் 1000 விழுதுகள் தாங்கி வளரக்கூடியது. ஆலமரம் அதாவது குளிர்காலத்துல இதமா இருக்கும், வெயில் காலத்துல குளிர்ச்சியா இருக்கும். அதாவது இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா விதையிலேயே சின்ன விதை இந்த ஆலம் விதை தாங்க. மரத்திலேயே பெரிய மரம் இந்த ஆலமரம். இந்த ஆலமரத்தை அதாவது இதை உவமையா காட்டிதான் மகான்களும் ருஷிகளும் அதாவது பார்க்கும்போது ஆள் போல் தலைத்து வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அருகுபோல் அருகுபோல் அதாவது அருகுபோல் வேரூன்றி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருகு பார்த்தீங்கன்னா அருகும்பில்லை, அதாவது வயல் வரப்புல நிறைய படர்ந்து இருக்கும். அப்படி படர்ந்து இருக்கும்போது அதை கிள்ளுனீங்கன்னா கிள்ள அது வளர்ந்துட்டே இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அருகம்பில் மாதிரி எந்த வரப்புல பார்த்தாலும் நிறைய இருக்கும், அது படர்ந்துட்டே போகும். அதுக்கு பார்க்கும்போது அழிவே இல்லாத ஒரு அமைப்பு தான். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரச மரம் அதாவது பார்க்கும்போது அரசனை போல் வாழ் அப்படிங்கிறது அரச மரத்தை போல் வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, அரச மரங்கிறது 100 வருஷத்துக்கு மேல் கொண்டு ஒரு நிலைச்சி வாழக்கூடியதாங்க. அதாவது விநாயகர் கோயில்ல பார்த்தீங்கன்னா வேப்ப மரம், அரச மரம், எழுதிங்கள் சீர் பண்ணி அதையெல்லாம் சுற்றி கும்பிடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு பவர் என்னன்னா, அதாவது கோடை வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு மரம் தாங்க. வெள்ளி நேரத்துல பூ பூக்கு, தங்க நேரத்துல காய் காய்க்கக்கூடிய ஒரு மரம். அதாவது பார்க்கும்போது மருத்துவ குணத்துக்கு உகந்த மரங்க அது. அப்போ அந்த மரத்தையும் அரச மரத்தையும் விநாயகர் கோயில்ல வச்சு அருகம்பில் மாலை கட்டி போட்டு அதை சுற்றி நம்ம கும்பிட்டு சொல்றது அந்த அந்த மகான்கள் ரிஷிகள் சொன்னதுமே இந்த உடைய இதுதான். அதனால இயற்கைக்கு அந்த பவர் இருக்குங்க. இயற்கையினாவே ஃபுல் பவர். அந்த இயற்கையை வணங்குறவங்க, இயற்கையை நேசிக்கிறவங்க அவங்க மனதளவுல அதாவது இந்த 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 சொல் அதாவது பார்க்கும்போது ஆள் போல் தலைத்து வாழ் அப்படின்னா அதுலயே ஒரு காந்த சக்தி இருக்கு. அப்போ அதை மனசுல நினைச்சு சொன்னாவே அது பழிக்கும். அது பார்க்கும்போது நல்ல அது ஒரு அந்த ஆள் போல் தலைத்து வாழ் அப்படி அப்படின்னு சொல்லும் போது அது அப்படியே ஒரு மெமரி பவர் ஆகி அது கண்டிப்பா ஒரு அமைப்பா வரும். சரிங்களா? அப்போ இப்போ இப்போ நான் சனி பயிற்சி அதாவது இந்த இயற்கையை வணங்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. சரிங்களா? இப்போ சனி பயிற்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி. இப்போ அந்த பயிற்சி ஆகக்கூடிய ஒரு ராசிகளை மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? அதாவது மகர் ராசினாவே இந்த கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா அவங்க ரொம்ப அலைச்சல் பட்டுட்டாங்க. அலைச்சல், கஷ்டம், நஷ்டம், தொந்தரவு, தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத அதாவது தேவையில்லாத பகை, உறவு பகை, சொந்தம் பகை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஜாமீன் கையெழுத்து பிரச்சனை, அதாவது பூர்வீக சொத்துல பிரச்சனை, பூமி வகையில தடவழி வகையில ஏகப்பட்ட ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் இந்த ஒரு 7 வருஷம் அவங்க அனுபவிச்சுட்டாங்க. 7 வருஷம் அனுபவிச்சு படிக்கக்கூடியவங்களுக்கு தொழில் ரீதியா பாதிப்பு,
படிக்கக்கூடிய உங்கள் படிப்பு பாதிப்பு, தொழில் ரீதியா பாதிப்பு, கல்யாணம் காட்சி செஞ்சிருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாம பல கஷ்டங்களும் இந்த மகர ராசி அனுபவிச்சாங்க. இனிமேல் மகர ராசிக்கு வந்து பூமி வாங்குற யோகம், பூமி யோகமும், செல்வாக்கு, ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு ராசியா தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மீன ராசி. இந்த மீன ராசியில இப்ப இந்த சனி மீனத்துக்கு போகுதுங்க. மீனத்துல இருக்கிற ராகு மீனத்துல இருக்கிற ராகு கும்பத்துக்கு வருது. சரிங்களா? அப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 7 சின்ன ஸ்டார்ட் ஆகுறதுனாலையும் அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது மேசம்னாவே அந்த பிளட் சம்மந்தப்பட்டதுங்க, ஒரு ரத்த சம்மந்தப்பட்டது. அந்த மேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது மேச ராசிக்காரங்க கோபம், டென்ஷன், அதாவது இதெல்லாம் வந்து பார்க்கும்போதுங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபமே வராதுங்க மேச ராசிக்காரங்களுக்கு. ஆனால் அந்த கோபம் வந்துருச்சுன்னா அது ஃபுல் பயங்கரமான ஒரு ஒரு கோபமாக இருக்கும். அப்போ அந்த ராசிக்காரங்களை பாருங்க, ஒரு ஒரு 16, 18 வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல சின்சியரா ஒரு டிவி பார்க்குறாங்க, ஒரு மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க. அந்த டயத்தில் அவங்க அப்பா அம்மா ஏதாவது ஒரு வேலை சொன்னால் அவங்களுக்கு ஃபுல்லாக கோபம் வரும். கையில் இருக்கிறத டக்குன்னு போட்டு உடைப்பாங்க. அப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு மட்டுங்க அந்த மேச லக்னமாகனு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஏதாவது செவ்வாய் இருந்தாலுமே ஒரு கோபம், டென்ஷன் இதெல்லாம் கொடுக்கலாம். அப்போ இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு 20லிருந்து ஒரு 25 வயசு வரையில் இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பயிர் சர்வீஸ், மிலிட்ரி, இராணுவம் இராணுவம் தகவல் ஒரு ஒரு பெரிய லெவலில், அதாவது வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் வந்து அந்த மேச ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். அப்போ இந்த மேச ராசியிலையுமே கிட்டத்தட்ட இது இப்போ ஒரு 2.5 வருஷம், இன்னொரு 5 வருஷத்துக்குமே அதாவது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமை, நிதானமாக, கவனமாக தான் நம்ம இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம அந்த ராசிக்காரங்களை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது வந்து இப்போ ஜோசியர், இப்போ நம்ம மாதிரி ஜோசியர்கிட்ட அதை வந்து பார்க்கும்போது என்னங்கிறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ரிஷப ராசியும் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் இருக்கிற குரு வைகாசி மாதம் அதாவது 2ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு போகுதுங்க. அப்போ மிதுன ராசிக்கு போகும்போது அந்த மிதுனத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு வந்து ஒரு ஞானக்காரகன், அந்த புதன் வந்து ஒரு கலைக்காரகன். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு கல்வி, ஒரு தகவல் தொழில்நுட்பம், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கலை சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும். ஒரு வங்கி பணியில், அதாவது வந்து பார்க்கும்போது வங்கி பணி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு வேலை வாய்ப்புகள் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி படிக்கலாம். அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு அமைப்பு கொடுக்குங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இன்னும் வந்து பார்க்கும்போது இந்த இந்த வருஷத்துல ஒரு வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்புகள் தேடலாம். அது போக தொழில் ரீதியாக ஏதாவது வந்து நம்ம முயற்சி பண்ணலாம். அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு 70%, இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு 70% இந்த வருஷம் நல்லா தாங்க இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சந்திரா லக்னத்துக்கு கடக ராசி. கடக ராசிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடகத்தில் வந்து சந்திரன் ஆட்சியாக இருக்கும், அதாவது குரு உச்சமாக இருக்கும். அப்போ இந்த இந்த கடகராசிக்காரங்களுக்குமே இந்த வருஷத்தில் வந்து பார்க்கும்போது கடகம்னாவே ஒரு நல்ல திறமை இருக்கும், நல்ல தைரியம் இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல ஒரு நல்ல அமைப்பு இருக்கும். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு, கடகராசிக்காரங்களுக்குமே ஒரு இந்த ஜாதகப்படார் ஒரு 50% இந்த வருஷத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு திசை தாங்க இது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்மத்தில் வந்துங்க, சிம்மம்னாவே அதாவது வந்து அந்த ஒரு நல்ல ஒரு திறமையான ராசிங்க. அந்த இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு தைரியம் இருக்கும். ஒரு தலைமை பண்பாக இருக்கும். ஒரு லீடர், ஒரு பெரிய அதிகாரியாக இருப்பாங்க. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி, தலைவர், இவங்களுக்கெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் எதுலேயுமே எடுத்த காரியம் டக்குன்னு முடிப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதாவது அவங்க மனசுக்கு பட்டதும் எதையும் துணிஞ்சு பண்ணக்கூடிய ஒரு ராசி தான். அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோபம் வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனால் இவங்களுக்கு காரணத்தோடு தான் வரும். அதாவது வந்து இவங்க இவங்க வந்துங்க எதையுமே ஒரு ஒரு நல்ல திறமையாக கையாளுவாங்க. இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அவங்க கிட்ட நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க.
அதாவது இந்த ராசிக்காரங்கள வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரியாத விஷயத்த எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியாத விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கத்துக் குடுக்க ஒரு ச ஒரு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்க, ஆ இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, புது காரியங்கள் ஏதாவது பண்ணியிருந்தாலும் நல்லாத்தான் இருக்கும். ஆனா இந்த கேது வந்துங்க, வைகாசி மாசம் 4ஆம் தேதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து 18/5/2025ல கன்னியில இருக்கிற கேது சூரியனுடன் போய் சேருது. அப்படி அந்த சூரியனுடன் போய் சேரும்போது, சூரியனும் கேது சேரும்போது, இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பூர்வீக பிரச்சனைகள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அந்த சிம்ம ராசி இருக்காங்கல்ல, அந்த சிம்ம ராசிக்காரங்க வந்து அவங்க பசங்க, அது பசங்க அப்படின்னா, பெரிய பையனுக்கு பெரிய பையனுக்கும், அப்பனுக்கு சில சங்கடங்கள், பிரச்சனைகள் வரலாம். அந்த பெரிய பையனுக்கு வந்துங்க, அதாவது சிம்ம ராசிக்காரங்களுடைய பெரிய பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில அவங்களுக்குள்ள இந்த வருஷத்துல வந்து பார்க்கும்போது, எந்த காரியங்கள் எடுத்தாலும் சின்ன சின்ன தடைகள் குடுத்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி, விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு வாரம் போய் கும்பிட்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு சிறப்பு முன்னேற்றங்கள் இருந்தாலும், கொஞ்சம் பொறுமை, நிதானமா தான் இருக்கணும். சரிங்களா? இப்ப இந்த கன்னி ராசி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த 1 1/4 வருஷமா ரொம்ப சிரமத்த வந்து அவங்க இந்த 1 1/4 வருஷமா அனுபவிச்சாங்க. அந்த சிம்ம ராசிக்காரங்க நல்ல அறிவாளிக தான், நல்ல புத்திசாலிக தான், நல்ல திறமைசாலிக தான். எதுலயும் ஒரு நல்ல துணிச்சல் இருக்கும். எதுலயும் நல்ல அமைப்பு இருக்கும். படிப்பாங்க, அதாவது வந்து பார்க்கும்போது படிப்பாங்க, படிக்கிற மாதிரியும் நடிப்பாங்க. அதே சமயத்துல இந்த 1 1/4 வருஷமா அவங்க என்ன படிச்சாலும் ஒரு கவனக்குறைவெல்லாம் வருங்க. ஒரு கவனக்குறைவு வரும். எதுலயுமே வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு இதா இருக்கும். சரிங்களா? அதனால இந்த வைகாசிக்கு மேல கன்னி ராசிக்கு ஒரு 18% நல்லாத்தாங்க இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வருஷத்துல துலா ராசி துலா ராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவா வந்து இந்த வருஷத்துல வந்து எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும், அதாவது புதிய காரியங்களுக்கு ஒரு முயற்சியும், அதாவது வந்து வேலைவாய்ப்பு தேடுறவங்களுக்கும் ஒரு வளர்ச்சியும், கல்யாணம் காட்சி க யோகத்த பார்க்குறவங்களுக்கும் ஒரு சிறப்பு, ஒரு முன்னேற்றத்த குடுக்குற ராசி தாங்க இது. சரிங்களா? அப்போ அ இந்த இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா கிரகங்கள் 9 கிரகங்கள் பயிற்சி ஆகுறதுனால, அவங்கவங்க ஜாதக பொருத்தம், அதாவது வந்து பார்க்கும்போது அவங்கவங்க ஜாதக பலன் எப்படி இருக்குங்கிறது நம்ம கிளியரா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரா இருந்தால், அனுபவம் வாய்ந்த ஜோசியரா இருந்தால், அவங்கள கன்சல்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பார்க்கும்போது ஏதாவது அ நீங்க கேட்குற மாதிரி இருந்தா கூட, நம்ம மாதிரி ஜோசியர்கிட்ட நீங்க கேட்கல. நம்மளுக்கு வந்துன்னா, நம்ம பாரம்பரிய பார்க்கக்கூடியவங்க தான். அவங்க என்னுடைய அனுபவ ரீதியா நாங்க சொல்லி பார்த்து செவன்ல எல்லாமே, அதாவது வந்து பார்க்கும்போது கரெக்ட்டா இருக்குங்க. அதுல எந்த மாற்றம் இல்ல. நாம சொல்றதுல வந்து எந்த மாற்றமும் வராது. நீங்க வேணும்னா, நீங்க நேரா நீங்க நம்மள சந்திக்கலாம். சந்திச்சு அதுக்கு என்ன இதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஜாதகத்த பத்தியும், அதாவது கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு எல்லா ஜாதகத்த பத்தி நாம சொல்ற பாயிண்ட்கள் எல்லாமே ஒத்து வரும். சரிங்களா? அது வந்து படிப்பா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எந்த விதமான இதா இருந்தாலும் நம்மகிட்ட பார்க்கலாம். அதுக்கு ஒரு வழிமுறையும் நம்ம சொன்னாலுமே அது கரெக்ட்டா தாங்க இருக்கு. அதுல எந்த மாற்றமும் வராது. சரிங்களா? அப்போ இது இது வந்துங்க நம்மளது முதல் பதிவு தாங்க. சரிங்களா? நம்ப இது வந்து முதல் பதிவு தான். இதிலிருந்து வந்து ஏதாவது தொடர்ச்சியா நம்ப ஒவ்வொரு பதிவாவும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லிட்டே இருப்போம். சரிங்களா? எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதே மாதிரி முதல்ல வந்து பார்க்கும்போதுங்க, இந்த எ அதாவது வந்து பார்க்கும்போது இயற்கைய வந்து பார்க்கும்போது இப்பவும் சொல்றோம். அதாவது வந்து பார்க்கும்போது, எந்த ஒரு காரியங்கள் பண்ணும்போது, இந்த ஆள் போல் தழைத்து, அருகு போல் வேர் ஊன்றி, அரசன் போல் வாழ்ந்து, 1000 பிறை கண்டு, இந்த வார்த்தை சொல்லி பண்றவங்க, அவங்க அந்த வார்த்தை சொல்லி ஒரு வாழ்த்துனாங்கன்னா, கண்டிப்பா நல்லாத்தாங்க இருக்கும். 100% நல்லா இருக்கும். எதா இருந்தாலும் நம்பள வந்து பார்க்கும்போது, நம்ப நம்ப நம் நீங்க ஜாதகமே பார்க்கனாலும், நம்ப கிட்ட வந்து ஃபோன் பண்ணி நீங்க கேட்கலாம். அது வந்து நீங்க எதா இருந்தாலும் நம்ம நம்ப சொல்றது கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வணக்கம். சரிங்களா?